ஆண்டவரே இப்பதான் யூதேயாவுக்கு போனோம், கல்லறிய பார்த்தாங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம், திருப்படி நீங்கள் அங்கே போகலான்றீங்களே. இல்லைப்பா, லாசரு உயிரோடு கூட எழுப்ப வேண்டியிருக்க. தோமா சொல்கிறான், வாங்க கூட போய் சாவோம் வாங்க. அவன் அதான் சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது தோமா மற்ற சீஷரை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும், அது அப்படி இல்லை, இவர் கூட சேர்ந்து நம்மளும் சாவோம் வாங்கடா. அவனுக்கு போக இஷ்டம் இல்லை. சீமோன் வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்கு, சகை வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்கு, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு இஷ்டம் இருக்கு. ஆனால் எங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை? கல்லறி வாங்கன்னு தெரிஞ்ச இடத்துக்கு போக இஷ்டம் இல்லை. இயேசுவோடு கூட நடத்தல் என்ன தெரியுமா? நல்ல ஜாலியான இடத்துல மட்டும் நடக்கிறது இல்லை, ஆசீர்வாதத்தின் பாதையில் மட்டும் நடக்கிறது அல்ல, வனாந்தரத்திலும் நடக்கணும், அழுகையின் பள்ளத்தாக்கிலும் நடக்கணும். எங்க கர்த்தர் என்னை நடத்துகிறாரோ அதில் நான் நடக்கணும். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்கும் போது சந்தோஷப்படுற நாம சமாரியா ஸ்திரீக்கு முன்னாடி நிற்கும் போது சந்தோஷப்படணும். 5000 பேருக்கு நடுவில் நடத்துவார், 5 பேருக்கு நடுவில் நடத்துவார். கர்த்தர் மலைக்கு மேலேயும் நடத்துவார், மலைக்கு கீழேயும் நடத்துவார். ஆண்டவர் விதவிதமான சாப்பாடு கொடுத்து நடத்துவார். 40 வருஷம் ஒரே மன்னாவை கொடுத்து நடத்துவார். இப்போ என்ன சொல்லக்கூடாது? ஓ இதே சாப்பாடு தானா, இதே மெனு தானா, இதே வாழ்க்கை தானா, இதே ஊழியம் தானா, இதே வீடு தானா? கர்த்தர் எதை கொடுத்தாலும் அங்கே மனரம்யமாய் சந்தோஷமாய் அவரோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம்.